Hi friends, வணக்கம் and welcome to my channel Prince of Programming. Today நம்ம பார்க்க போற topic Python program to swap two numbers without using third variable. So keyboardல இருந்து ரெண்டு integer நம்பரை read பண்ணி அதை ஒரு third variable யூஸ் பண்ணாம எப்படி swap பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு பைத்தான் ப்ரோக்ராம் எப்படி எழுதணுங்கிறத இந்த டுட்டோரியல்ல டீடைல்டா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த ப்ரோக்ராமோட லாஜிக் பார்க்கலாம். The idea is to get a sum in one of the two given numbers. The numbers can be then swapped using the sum and subtraction from the sum. So first என்ன பண்றோம்னா நம்ம ரெண்டு நம்பர் எடுத்துக்கிறோம். அந்த ரெண்டு நம்பரோட sum கண்டுபிடிக்கிறோம் first. So அந்த sumல இருந்து அதுக்கப்புறமா subtraction perform பண்ணி ரெண்டு நம்பரை வந்து third variable யூஸ் பண்ணாம swap பண்ண போறோம். இதுதான் இந்த ப்ரோக்ராமோட லாஜிக். So consider the example a equal to 30 and b equal to 50. So அதை நான் ப்ரீவியஸ் டுட்டோரியல் மாதிரியே கிளாஸ் எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ கிளாஸ் ஏல நான் 30 எடுத்துக்கிறேன், கிளாஸ் பில 50 எடுத்துக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நான் என்ன பண்றேன்னா சம் கண்டுபிடிக்கிறேன். அப்போ ரெண்டு கிளாஸையும் இப்போ ஆட் பண்ணணும், a பிளஸ் பி. ஸோ ஏல 30 இருக்கு, பில 50 இருக்கு, அது ரெண்டையும் பிளஸ் பண்றேன். ஸோ பிளஸ் பண்ணா இப்போ எனக்கு 80 கிடைக்கும். ஸோ அந்த 80ங்கிற சம்மை நான் a அப்படிங்கிற கிளாஸ்ல மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ a ஈக்குவல் டு a பிளஸ் பி, இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். So now a becomes 80. So ரெண்டு நம்பரையும் sum பண்ணி அதை a ல கொண்டு போய் ஸ்டோர் பண்ணிருக்கோம். The next stepல now a is equal to 80. இப்போ நான் என்ன பண்றேன்னா அந்த sumல இருந்து subtraction perform பண்றேன். So அதான் a minus b. ஆல்ரெடி நம்ம a plus b sum கண்டுபிடிச்சு a ல கொண்டு போய் ஸ்டோர் பண்ணியாச்சு. அந்த a ல இருந்து நாம இப்போ subtract பண்ண போறோம். So a minus b. அப்ப a ல 80 இருக்கு, b ல ஆல்ரெடி 50 தான் இருந்தது. So a minus b, 80 minus 50, answer வந்து 13 கிடைக்கும். So இந்த subtraction நான் b ல கொண்டு போய் assign பண்றேன். So இப்போ now b becomes 30. அப்ப a ல இருந்த 30 இப்போ b க்கு மூவ் ஆயிருச்சு without using third variable. Now a ல 80 இருக்கு, sum பண்ணி வச்சிருக்கோம். b ல இப்பதான் subtract பண்ணோம், 30 இருக்கு. So again நம்ம இப்போ a minus b calculate பண்ண போறோம். 80 minus 30, answer வந்து 15 கிடைக்கும். 50 வந்து ஆல்ரெடி எங்க இருந்துச்சுன்னா b ல இருந்தது, இப்போ அதை a க்கு மூவ் பண்ணணும். ஸோ நான் அந்த ரிசல்ட்டை இப்போ a ல கொண்டு போய் அசைன் பண்றேன், a மைனஸ் b. ஸோ கால்குலேட் பண்ணனா 50ங்கிற வேல்யூ இப்போ a ல போய் ஸ்டோர் ஆயிரும். ஸோ அப்போ பிஃபோர் ஸ்வாப்பிங் a ல 30 இருந்தது, b ல 50 இருந்தது. ஆஃப்டர் ஸ்வாப்பிங் ரெண்டும் எக்ஸ்சேஞ்ச் ஆயிருச்சு, a ல 50 இருக்கு, b ல 30 இருக்கு. ஸோ இப்போ தேர்ட் வேரியபிள் யூஸ் பண்ணாம ஒரு அடிஷன் ஒரு சப்ராக்ஷன் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் மூலமா நம்ம சிம்பிளா ஸ்வாப்பிங் ஆபரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கோம். So this program needs two integer input variables. So ரெண்டு integer input variable எடுத்துக்கிறேன். ஒரு வேரியபிளை நான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு வச்சுக்கிறேன், இன்னொரு வேரியபிளை நான் செகண்ட் அப்படின்னு வச்சுக்கிறேன். Then we need an input statement to read the input from the keyboard and store them into the variables first and second. இப்போ நம்ம ஒரு இன்புட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி கீபோர்ட்ல இருந்து இன்டிஜர் நம்பர்ஸ் ரீட் பண்ணி அதை ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் அப்படிங்கிற வேரியபிள்ல கொண்டு ஸ்டோர் பண்றேன். ஸோ தென் வி நீட் எ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் டு பிரிண்ட் த வேல்யூஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பிஃபோர் ஸ்வாப்பிங். ஸோ ஸ்வாப் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் அப்படிங்கிற அந்த ரெண்டு வேரியபிள்ல இருக்கிற வேல்யூஸை ஒரு டைம் பிரிண்ட் பண்ணிக்கிறேன் யூசிங் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ தென் நம்ம ஸ்வாப்பிங் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு swap the two numbers using arithmetic operations. So இப்போ third variable யூஸ் பண்றதுக்கு பதிலா arithmetic operations யூஸ் பண்ணி swap பண்ண போறோம். So ஆல்ரெடி நம்ம டம்ளர் லாஜிக்ல பார்த்த மாதிரி ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணி அதை வேரியபிள்ல கொண்டு ஸ்டோர் பண்ணணும். தென் ரெண்டு வேரியபிளையும் சப்ட்ராக்ட் பண்ணி அதை செகண்ட் வேரியபிள்ல கொண்டு ஸ்டோர் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்ச அந்த ரிசல்ட் தான் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட்ல இருக்கும். ஸோ இப்போ லாஸ்டா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்டை சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரெண்டு வேல்யூஸ் இப்போ இன்டர்சேஞ்ச் ஆயிரும் வித்தவுட் யூசிங் தேர்ட் வேரியபிள். இதுதான் கான்செப்ட். ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் அப்போ a பிளஸ் பி ஆட் பண்ணி ஏல கொண்டு ஸ்டோர் பண்ணணும். அதை நான் இங்க வேரியபிள் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் அப்படின்னு வச்சிருந்தேன். ஸோ அப்போ ஃபர்ஸ்டையும் செகண்டையும் அரித்மெட்டிக் அடிஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ஆட் பண்ணிட்டு அதை நான் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற வேரியபிள்ல வச்சுக்கிறேன். தென் சப்ராக்ஷன் கண்டுபிடிக்கணும். அப்போ மைனஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி சப்ராக்ட் பண்ணிக்கிறேன், ஃபர்ஸ்ட் மைனஸ் செகண்ட். அதை நான் இப்போ செகண்ட் வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஒரு அடிஷன் ஒரு சப்ராக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணியாச்சு. இதுல இருந்து கிடைச்ச ரிசல்ட்டை ஃபைனலா நான் ஒரு சப்ராக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் மைனஸ் செகண்ட். ஸோ அதுல இருந்து கிடைக்கக்கூடிய வேல்யூவை நான் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற வேரியபிள்ல கொண்டு ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இந்த த்ரீ அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் மூலமா ஸ்வாப்பிங் பெர்ஃபார்ம் ஆயிரும். தென் ஃபைனலி வி நீட் எ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்
to print the values of first and second after swapping. Swap பண்ணதுக்கு அப்புறமா அந்த ரெண்டு வேரியபிள்ல இருந்த வேல்யூவை print ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி print பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் இந்த ப்ரோக்ராமோட லாஜிக். இப்போ ப்ரோக்ராம் எப்படி எழுதணுங்கிறத பார்க்கலாம். நான் இப்போ பைத்தான் இன்டர்பிரட்டர் ஓபன் பண்ணிட்டேன். இப்போ ப்ரோக்ராம் டைப் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் ஒரு கமாண்ட் லைன் கொடுத்துக்கிறேன். ஸோ ஹேஷ் அப்படின்னு டைப் பண்ணிட்டு நம்ம ப்ரோக்ராமுக்கு தேவையான மாதிரி சிங்கிள் லைன்ல ஒரு டெஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும். ஸோ ப்ரோக்ராம் டு ஸ்வாப் two numbers without using third variable. So ஒரு third variable யூஸ் பண்ணாம ரெண்டு நம்பரை ஸ்வாப் பண்றதுக்கு இந்த ப்ரோக்ராம் எழுதி இருக்கோம் அப்படிங்கிற டெஸ்கிரிப்ஷனை நான் இப்போ கமாண்ட் லைன்ல கொடுத்துருக்கேன். தென் என்டர் கொடுத்தோம்னா நெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் டிஸ்பிளே ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இப்போ ரெண்டு நம்பரை இன்புட் வாங்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஒரு கமாண்ட் லைன் கொடுத்துக்கிறேன். ஸோ ஹேஷ் அப்படின்னு டைப் பண்ணிட்டு டு ரீட் the two numbers. ஸோ ரெண்டு நம்பரை நான் இப்போ ரீட் பண்ண போறேன் அப்படிங்கிறத ஒரு கமாண்ட் லைனா கொடுத்துருக்கேன். தென் என்டர் கொடுத்தோம்னா நெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் டிஸ்பிளே ஆயிரும். இப்போ நம்ம இன்புட்டை ரீட் பண்ண ஆரம்பிக்கலாம். பைத்தான் லாங்குவேஜ்ல இன்புட்டை ரீட் பண்றதுக்கு இன்புட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. இந்த இன்புட் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம யூசர்ட்ட இருந்து இன்புட்டை ரீட் பண்ணிக்கலாம். This input method reads a line from the input and converts it into a string and returns it. இந்த இன்புட் மெத்தட் நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்டை ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிடும். இதுக்கு சிண்டாக்ஸ் பார்த்தோம்னா இன்புட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஒரு ஓப்பன் பரான்சிசிஸ் ஒரு க்ளோஸ் பரான்சிசிஸ் போடணும். தென் இந்த இன்புட் ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம ஏதாவது ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங், அதாவது ஒரு மெசேஜ் மாதிரி டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஸோ எ ஸ்ட்ரிங் ரெப்ரசென்டிங் எ மெசேஜ் பிஃபோர் த இன்புட். அந்த இன்புட் நம்ம கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு மெசேஜை டிஸ்பிளே பண்ற மாதிரி இந்த இன்புட் ஃபங்க்ஷனுக்குள்ள கொடுத்துக்கலாம். நம்ம கொடுக்குற அந்த மெசேஜை சிங்கிள் ஆர் டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணி ரெப்ரசன்ட் பண்ணணும். எக்ஸாம்பிள் இன்புட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு பரான்சிசிஸ் ஓப்பன் பண்ணி நான் இப்போ என்டர் என் நம்பர் அப்படின்னு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கேன். அதை சிங்கிள் கோட்ஸ்குள்ள ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். தென் பரான்சிசிஸ் க்ளோஸ் பண்ணிடணும். இப்படி கொடுத்தோம்னா என்டர் என் நம்பர் அப்படிங்கிற மெசேஜ் முதல்ல டிஸ்பிளே ஆகும். அது டிஸ்பிளே ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம இன்புட் கொடுக்கணும். நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்டை இந்த ஃபங்க்ஷன் ரீட் பண்ணி ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ இந்த மெசேஜை நம்ம சிங்கிள் கோட்ஸ்குள்ளேயும் கொடுத்துக்கலாம், டபுள் கோட்ஸ்குள்ளேயும் கொடுத்துக்கலாம். ரெண்டு மெத்தடுமே அப்ளிகபிள் தான். ஸோ வாட் எவர் யூ என்டர் அஸ் இன்புட் ஃபங்க்ஷன் கன்வெர்ட் இட் இன்டு எ ஸ்ட்ரிங். நம்ம கீபோர்ட் மூலமா எந்த டைப் ஆஃப் டேட்டாவை இன்புட்டா கொடுத்தாலும் இன்புட் ஃபங்க்ஷன் அதை ரீட் பண்ணி ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ என்டர் அன் இன்டிஜர் வேல்யூ ஸ்டில் இன்புட் ஃபங்க்ஷன் கன்வெர்ட் இட் இன்டு எ ஸ்ட்ரிங். நம்ம ஒரு இன்டிஜர் வேல்யூவை இன்புட்டா கொடுத்தாலும் இன்புட் ஃபங்க்ஷன் அதை ஸ்ட்ரிங்கா தான் கன்வெர்ட் பண்ணும். You need to explicitly convert it into an integer in your code using typecasting. நமக்கு இன்டிஜர் டேட்டா தான் வேணும் அப்படின்னா நம்ம கொடுத்த அந்த டேட்டாவை இன்டிஜரா கன்வெர்ட் பண்றதுக்கு எக்ஸ்பிளிசிட்டா டைப் காஸ்டிங் பெர்ஃபார்ம் பண்ணலாம் யூசிங் கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ பைத்தான்ல int அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. This int method can construct an integer number from a string literal. ஸ்ட்ரிங் லிட்டரல்ல இருந்து இன்டிஜரா கன்வெர்ட் பண்றதுக்கு int அப்படிங்கிற கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த int ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எப்படி அந்த இன்டிஜரை ரீட் பண்ணலாம் அதோட சிண்டாக்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் int அப்படின்னு டைப் பண்ணிட்டு பரான்சிசிஸ் ஓப்பன் பண்ணி அதுக்கு உள்ள இப்போ இன்புட் ஃபங்க்ஷன் டைப் பண்ணணும். ஸோ அப்போ இன்புட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு பரான்சிசிஸ் ஓப்பன் பண்ணிட்டு சிங்கிள் ஆர் டபுள் கோட்ஸ்குள்ள நமக்கு என்ன மெசேஜ் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். தென் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு இன்புட் மெத்தடை க்ளோஸ் பண்ணணும், அதுக்கு ஒரு க்ளோஸ் பரான்சிசிஸ். தென் int ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணணும், அதுக்கு ஒரு க்ளோஸ் பரான்சிசிஸ். எக்ஸாம்பிள் int அப்படின்னு டைப் பண்ணிட்டு பரான்சிசிஸ் ஓப்பன் பண்ணி இன்புட் ஃபங்க்ஷனை டைப் பண்ணிட்டு பரான்சிசிஸ் ஓப்பன் பண்ணி நான் இப்போ டபுள் கோட்ஸ்குள்ள என்டர் எ நம்பர் அப்படிங்கிற மெசேஜை கொடுத்துருக்கேன். தென் டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு இன்புட் ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணிக்கிறேன், int ஃபங்க்ஷனையும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்ன ஆகும்னா என்டர் எ நம்பர் அப்படிங்கிற மெசேஜ் டிஸ்பிளே ஆகும். டிஸ்பிளே ஆனோம்னா நம்ம இப்போ இன்புட் கொடுக்கணும். ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்டை இன்புட் ஃபங்க்ஷன் ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணிடும். அதை இன்டிஜரா கன்வெர்ட் பண்றதுக்கு int மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதை ஒரு வேரியபிள்ல கொண்டு ஸ்டோர் பண்ணணும். ஸோ வேரியபிள்ல ஸ்டோர் பண்றதுக்கு சிண்டாக்ஸ் பார்த்தோம்னா வேரியபிள் நேம் கொடுத்துட்டு அசைன்மெண்ட் ஆபரேட்டர் யூஸ் பண்ணி இந்த int ஃபங்க்ஷனை கொடுத்தோம் அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய அந்த இன்புட் இப்போ இன்டிஜரா கன்வெர்ட் ஆகி அந்த வேரியபிள் நேம்ல போய் அசைன் ஆகும். எக்ஸாம்பிள் a ஈக்குவல் டு int அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ ஏங்கிறது வேரியபிள் நேம். இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே ஆகும் என்டர் எ நம்பர் அப்படின்னு. ஸோ டிஸ்பிளே ஆனோம்னா நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்டை ரீட் பண்ணி இன்புட் ஃபங்க்ஷன் அதை ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணிடும். int ஃபங்க்ஷன் அதை இன்டிஜரா கன்வெர்ட் பண்ணிடும். கன்வெர்ட் ஆன வேல்யூ இப்போ a அப்படிங்கிற வேரியபிள்ல போய் அசைன் ஆகும். ஸோ
ஒரு இன்டிஜர் நம்பரை ரீட் பண்றதுக்கு இதுதான் சின்டாக்ஸ். இன்புட் ஃபங்க்ஷன் மூலமா ரீட் பண்ணி அதை இன்ட் ஃபங்க்ஷன் மூலமா கன்வெர்ட் பண்ணி ஒரு வேரியபிள் நேம்ல கொண்டு அசைன் பண்ணணும். இன்புட்டை ரீட் பண்றதுக்கு நான் இன்புட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்றேன். ஸோ இன்புட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு parenthesis ஓபன் பண்ணி சிங்கிள் ஆர் டபுள் கோட்ஸ்குள்ள ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் கொடுக்கணும். நான் இப்போ டபுள் கோட்ஸ் யூஸ் பண்றேன். தென் என்டர் த ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங்கை க்ளோஸ் பண்றதுக்கு ஒரு டபுள் கோட்ஸ், தென் இன்புட் ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்றதுக்கு ஒரு parenthesis. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் ரீட் ஆகி இன்புட் ஃபங்க்ஷன் மூலமா ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் ஆயிரும். அதை இப்போ இன்டிஜரா கன்வெர்ட் பண்றதுக்கு எக்ஸ்பிளிசிட்டா இன்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். ஸோ நான் இன்ட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு parenthesis ஓபன் பண்ணி அதுக்குள்ளதான் இன்புட் ஃபங்க்ஷனை கொடுக்கணும். தென் லாஸ்ட்ல இந்த இன்ட் ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்றதுக்கு ஒரு parenthesis. இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூ ரீட் ஆகி இன்டிஜரா கன்வெர்ட் ஆயிரும். அதை இப்போ ஒரு வேரியபிள்ல கொண்டு அசைன் பண்ணணும். நான் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற வேரியபிள்ல அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிறேன். தென் லாஸ்ட்ல வந்துட்டு என்டர் கொடுத்தோம் அப்படின்னா அந்த ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் டிஸ்பிளே ஆகும், என்டர் த ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படின்னு. தென் நான் இப்போ ஒரு நம்பரை இன்புட்டா கொடுக்கணும். நான் 13 கொடுக்குறேன். இந்த நம்பர் ரீட் ஆகி இன்டிஜரா கன்வெர்ட் ஆகி ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற வேரியபிள்ல போய் ஸ்டோர் ஆயிரும். சிமிலர்லி நான் இப்போ செகண்ட் இன்புட்டை ரீட் பண்றேன். ஸோ சேம் சின்டாக்ஸ் தான், இன்ட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு parenthesis ஓபன் பண்ணி அதுக்குள்ளதான் இன்புட் ஃபங்க்ஷனை கொடுக்கணும். ஸோ இன்புட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு parenthesis ஓபன் பண்ணி டபுள் கோட்ஸ்குள்ள நமக்கு வேண்டிய ஸ்ட்ரிங்கை கொடுத்துக்கலாம். நான் இப்போ என்டர் த செகண்ட் நம்பர் அப்படின்னு கொடுக்குறேன். தென் டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இன்புட் ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்றதுக்கு ஒரு parenthesis, இன்ட் ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்றதுக்கு ஒரு parenthesis. இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூ ரீட் ஆகி இன்டிஜரா கன்வெர்ட் ஆயிரும். அதை ஒரு வேரியபிள்ல கொண்டு ஸ்டோர் பண்ணணும். நான் இப்போ செகண்ட் அப்படிங்கிற வேரியபிள்ல அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிறேன். தென் லாஸ்ட்ல மூவ் பண்ணிட்டு ஒரு என்டர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்த அந்த ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் டிஸ்பிளே ஆயிருக்கு, என்டர் த செகண்ட் நம்பர் அப்படின்னு. இப்போ ஒரு நம்பரை நான் இன்புட் கொடுக்கணும். நான் 50 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த நம்பர் ரீட் ஆகி இன்டிஜரா கன்வெர்ட் ஆயிரும். தென் செகண்ட் அப்படிங்கிற வேரியபிள்ல போய் ஸ்டோர் ஆயிரும். தென் நம்ம இப்போ ஸ்வாப்பிங் பெர்ஃபார்ம் பண்ணணும். பட் அதுக்கு முன்னாடி நான் அந்த ரெண்டு நம்பரையும் ஒரு டைம் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பிரிண்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் ஒரு கமாண்ட் லைன் கொடுத்துக்கிறேன். ஸோ ஹேஷ் அப்படின்னு டைப் பண்ணிட்டு டு பிரிண்ட் the two numbers before swapping. ஸ்வாப் பண்றதுக்கு முன்னாடி ரெண்டு நம்பரையும் பிரிண்ட் பண்றேன் அப்படிங்கிறத ஒரு கமெண்ட் லைனா கொடுத்துருக்கேன். தென் என்டர் கொடுத்தோன்னா நெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் டிஸ்பிளே ஆயிரும். இப்போ நம்ம பிரிண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ பிரிண்ட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு நமக்கு என்ன ஸ்ட்ரிங் வேணுமோ அதை கோட்ஸ்குள்ள கொடுக்கணும். நான் இப்போ டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் நம்பர் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துக்கிறேன். தென் டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு வேரியபிளை பிரிண்ட் பண்றதுக்கு கமா கேரக்டர் யூஸ் பண்ணி கம்பைன் பண்ணிக்கணும். தென் வேரியபிள் நேம் வந்து ஃபர்ஸ்ட். இப்போ பாத்தீங்கன்னா நான் கொடுத்த அந்த மெசேஜ் பிரிண்ட் ஆயிருக்கு, ஃபர்ஸ்ட் நம்பர் ஈக்குவல் டு, தென் அந்த வேரியபிள்ல இருந்த வேல்யூ 30யும் பிரிண்ட் ஆயிருக்கு. சிமிலர்லி நான் இப்போ செகண்ட் நம்பரை பிரிண்ட் பண்றேன். ஸோ பிரிண்ட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு டபுள் கோட்ஸ்குள்ள ஸோ செகண்ட் நம்பர் அப்படின்னு கொடுக்குறேன். தென் ஒரு ஈக்குவல் டு. இந்த டெக்ஸ்ட் முடிச்ச உடனே டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு கமா கேரக்டர் யூஸ் பண்ணி கம்பைன் பண்ணிட்டு வேரியபிள் நேம் கொடுக்கணும். நான் இப்போ செகண்ட்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் நம்பர் ஈக்குவல் டு அந்த டெக்ஸ்ட் பிரிண்ட் ஆயிருக்கு. தென் செகண்ட் அப்படிங்கிற வேரியபிள் இருந்த வேல்யூ 50யும் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ ஸ்வாப் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு நம்பரையும் பிரிண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம இப்போ ஸ்வாப்பிங் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு கமாண்ட் லைன் கொடுத்துக்கிறேன். ஸோ ஹேஷ் அப்படின்னு டைப் பண்ணிட்டு டு பெர்ஃபார்ம் ஸ்வாப்பிங். ஸ்வாப்பிங் பெர்ஃபார்ம் பண்ண போறோம் அப்படிங்கறத ஒரு கமாண்ட் லைனா கொடுத்துருக்கேன். தென் என்டர் கொடுத்தோம்னா நெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் டிஸ்பிளே ஆயிரும். ஸோ நான் ரெண்டு வேரியபிளையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த வேரியபிள் எடுத்துக்கிறேன். தென் ஆட் பண்றதுக்கு பிளஸ், தென் செகண்ட் அப்படிங்கிற வேரியபிள் எடுத்துக்கிறேன். இது ரெண்டையும் இப்போ ஆட் பண்ணிட்டு நான் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற வேரியபிள்ல கொண்டு ஸ்டோர் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற வேரியபிள்ல அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிறேன். தென் நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் வந்து சப்ராக்ஷன். ஸோ சப்ராக்ட் பண்றதுக்கு அதே ரெண்டு வேரியபிள் தான், ஃபர்ஸ்ட் தென் மைனஸ் செகண்ட். இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து செகண்டை சப்ராக்ட் பண்ணியாச்சு. இதை இப்போ செகண்ட் அப்படிங்கிற வேரியபிள்ல கொண்டு ஸ்டோர் பண்ணணும். ஸோ செகண்ட் அப்படிங்கிற வேரியபிள்ல அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். தென் லாஸ்டா என்ன பண்ணணும்னா சப்ராக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும். பட் ப்ரீவியஸா இப்போ நம்ம கண்டுபிடிச்ச ரிசல்ட்டை யூஸ் பண்ணி சப்ராக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ இப்போ ரிசல்ட் எங்க இருக்குன்னா ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற வேரியபிள்ல இருக்கு, தென் செகண்ட் அப்படிங்கிற வேரியபிள்ல இருக்கு. இது ரெண்டையும் இப்போ என்ன பண்ணணும்
மைனஸ் ஆபரேட்டர் யூஸ் பண்ணி சப்ராக்ட் பண்ணணும். ஸோ இந்த ரிசல்ட்டை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற வேரியபிளுக்கு மூவ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற வேரியபிள்ல அசைன்மெண்ட் ஆபரேட்டர் யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த 3 அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் மூலமா இப்போ ஸ்வாப்பிங் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ ஸ்வாப்பிங் பெர்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்றதுக்காக ஃபைனலா ஒரு டைம் 2 நம்பரையும் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பிரிண்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் ஒரு கமாண்ட் லைன் கொடுக்குறேன். ஸோ ஹேஷ் அப்படின்னு டைப் பண்ணிட்டு டு பிரிண்ட் the 2 numbers after swapping. ஸ்வாப் பண்ணதுக்கு அப்புறமா 2 நம்பரையும் பிரிண்ட் பண்றேன் அப்படிங்கறத ஒரு கமாண்ட் லைனா கொடுத்துருக்கேன். தென் என்டர் கொடுத்த உடனே நெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் டிஸ்பிளே ஆகிடும். இப்போ நம்ம பிரிண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ சேம் சின்டாக்ஸ் தான் நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்றேன். தென் டபுள் கோட்ஸ்குள்ள ஒரு டெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் நம்பர் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துக்கிறேன். தென் டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு வேரியபிளை கம்பைன் பண்றதுக்கு கமா கேரக்டர், தென் வேரியபிள் நேம் வந்து ஃபர்ஸ்ட். இப்போ பாத்தீங்கன்னா நான் கொடுத்த மெசேஜ் தென் அந்த வேரியபிள் இருந்த வேல்யூ கம்பைன் ஆகி ஃபர்ஸ்ட் நம்பர் ஈக்குவல் டு 15 பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ வேல்யூஸ் வந்து இப்போ எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்கு. சிமிலர்லி நான் செகண்ட் வேல்யூவையும் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பிரிண்ட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு டபுள் கோட்ஸ்குள்ள நான் செகண்ட் நம்பர் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் கொடுக்குறேன். தென் ஒரு ஈக்குவல் டு கொடுத்துருக்கேன். தென் இப்போ டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு வேரியபிளை கம்பைன் பண்ணணும். ஸோ கமா கேரக்டர் யூஸ் பண்ணி வேரியபிள் நேம் வந்து செகண்ட். இப்போ பாத்தீங்கன்னா செகண்ட் நம்பர் ஈக்குவல் டு 13 பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ அப்போ நான் கொடுத்த டெக்ஸ்டும் பிரிண்ட் ஆயிருக்கு, அந்த வேரியபிள் அந்த வேல்யூவும் கம்பைன் ஆகி பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ அப்போ ஸ்வாப்பிங் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் ஆயிருக்கு. பிஃபோர் ஸ்வாப்பிங் ஃபர்ஸ்ட்ல 30யும் செகண்ட்ல 50யும் இருந்தது. ஆஃப்டர் ஸ்வாப்பிங் ஃபர்ஸ்ட்ல 50யும் செகண்ட்ல 30யும் இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு. So that's all about the Python program to swap 2 numbers without using third variable. இந்த டுட்டோரியல்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களோட queries-ஐ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்தர் டுட்டோரியல்ஸ் என்னோட சேனல்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட சேனலோட நேம் பிரின்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங். ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் என்னோட சேனல்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் டுட்டோரியல்ல மீட் பண்ணலாம்.